ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு வாழைப்பூ வாங்கி அதை ரெண்டாக செப்பரேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ வாழைப்பூ வடைக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும். ஸோ அதை நான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அப்புறம் எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறத வந்து தயிரில் நல்லா ஊற வச்சுட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி தயிரில் ஊற வைக்கிறதுனால அதோட துவர்ப்பு தன்மை வந்து ரொம்ப தெரியாது, சட்டிலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் தயிர் ஆட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ கடலை பருப்பை வந்து நான் 1 hour கிட்ட வாட்டரில் சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்த கடலைப்பருப்பில் மேக்ஸிமமான அமௌண்ட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பை மட்டும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது அது கொஞ்சம் எண்ணெயில் பட்டு கொஞ்சம் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அதோட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னா ஒரு சில்லி, அப்புறம் கொஞ்சோண்டு வந்து பொட்டுக்கடலை. இது எதுக்குன்னா நம்மளுக்கு பைண்டிங்காண்டி யூஸ் ஆகும். நீங்கள் பொட்டுக்கடலை ஆட் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே தனித்தனியாக பிரிஞ்சிரும். ஸோ பொட்டுக்கடலைக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த ஃப்ளவரை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த துவர்ப்பு வந்து யூட்ரஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. நான் அதுக்காண்டி தான் இதை எடுத்துப்பேன். மற்றபடி சுகருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகரை வந்து நம்மளுக்கு ஸ்டேபிள் ஆக்குறதுக்கு வாழைப்பூ வந்து துவர்ப்பு வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை அந்த மாதிரி வடையாக பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து அதில் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி மிக்சியில் வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாமல் சும்மா 2 டிர் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து கொரன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மீதி கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த கடலைப்பருப்பை அதோடு ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நம்ம வடை மாதிரி தட்ட போகிறோம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நீங்கள் உருட்டி போடலாம், இல்லாட்டி வடை மாதிரி தட்டி கூட போடலாம். நான் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட போகிறேன். வடை மாதிரி தட்டி போட்டிங்கன்னா உள்ளேயும் நல்லா வந்து வெந்த மாதிரி இருக்கும். பால் போட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். ஸோ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். வாழைப்பூவை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த வாழைப்பூ வடையை வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் தயிரில் சோக் பண்ணி எடுக்கிறதுனால அதோட கலரும் மாறாது, ப்ளஸ் அந்த துவர்ப்பு தன்மையும் ரொம்ப தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.